வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே. நான் உங்கள் தொழிலாளர் நலன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு கடவுள் கிருபையில் நான் நம்புகிறேன். இத்தனை ஆண்டு காலமும் நாம் தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமாக அயலக தமிழர் துறையின் நான் ரெசிடென்ஷியல் தமிழன்ஸ் என்ஆர்டி மற்றும் அவர்களுடைய அயலக தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்காக நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம். தற்போது நாம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் யூனியன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற சர்வதேச அமைப்பின் மூலமாக நாம் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களே, நமது தமிழ்நாடு முழுமைக்கும் அல்ல, இந்தியா அளவிலும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அயலக தமிழர் துறை மூலமாக அவர்களுடைய சேவைகளை தொடர்ந்து நாம் செய்வோம் என்பதை தங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வெளிநாட்டில் பிரச்சனைகளில் யாராவது மாட்டிக்கிறார்களா, அல்லது அவர்களை நாம் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டுமா, விசா காலாவதியாகி பாஸ்போர்ட்டு இல்லாமல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிறார்கள், அல்லது இறந்த உடலை உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டு வர நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளும் நாம் எடுப்போம். தற்போது தண்டனை அனுபவித்து சிறையில் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் லேபர் கமிஷன் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமாகவும் நாம் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டியது, அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அரசு சார்பாக நடைபெறப்படும். ஆனால் சிறைச்சாலையில் அது மது போதை விற்பனை அந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்காக அவர்களது வழக்கு காலம் முடிந்து நாம் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஏறெடுப்போம். என்றாலும் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும், லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எதுவில் இருந்தாலும், நம்மளுடைய இந்தியர் ஒருவர் அல்லது தமிழர் ஒருவர் வெளிநாட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை நாம் கொண்டு வருவது, மீட்டு கொண்டு வருவது நமது தமிழரின் முக்கியமான கடமை. அவற்றை செய்வதில் நான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். எந்த பிரச்சனை என்றாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் உங்களோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்ஆர்டி பதிவு என்பது முக்கியம், என்ஆர்டி இன்சூரன்ஸ் என்பது முக்கியம். தொழிலாளர்களாக செல்லுகிற நீங்கள் கொத்தனார் மேசன் போன்ற கூலி வேலைக்காக செல்லுகிறவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்நாளையோ அல்லது அதற்காக எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், சேஃப்டி, அதாவது இன்சூரன்ஸ் என்ற ஒரு சேஃப்டி இல்லாமல் அவர்கள் வெளிநாடு செல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் நாம் எந்த கிளைமிங்கும் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். அரசு உங்கள் பக்கம் நிற்கிறது, உங்களுக்காக செயல்பட தயாராக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெளிநாட்டில் இருக்கிறவர்களின் குடும்பங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்ஆர்டி பதிவுகளை நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் மூலமாக இன்சூரன்ஸ் பெறுவோம். இன்சூரன்ஸ் மூலமாக அவர்களுக்கான சலுகைகளும் விபத்து கால நேரங்களிலும் ஆபத்து கால நேரங்களிலும் அந்த சலுகைகளை அவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்போம் என்பதை நான் உறுதியுடன் சொல்கிறேன். ஆகவே அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாம் தொடர்ந்து நம்மளுடைய செய்திகளை அவ்வப்போது பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.